ஆண்டவர் இயேசுவானுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அமைதி காத்து இந்த பரிசுத்த மெய்வாகத்தை தேவனுக்கு பிரியமானபடி பயத்தோடும் பக்தியோடும் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் கரங்களிலே செல்போன் இருக்கிறது, அதை சைலண்ட் மோடில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த மெய்வாகத்துக்கு இடையூறு இல்லாத வண்ணம் உங்கள் செல்போனை சைலண்ட் மோடில் போட்டுக்கொள்ளவும், நீங்கள் தொடர்ந்து அமைதி காக்கவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்த மெய்வாகத்தை தேவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து செய்யப்போகின்ற காரியங்களிலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒத்தாசும் இருக்க தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மதிப்பிற்குரிய ஊழியர் புஷ்பராஜ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த பரிசுத்த மெய்வாகத்து நிமித்தமாய் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபிக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த அருமையான செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையிலே உம்முடைய சித்தத்தின்படியாகவும் உம்முடைய கிருபையின் நிமித்தமாகவும் சபையாராய் விசுவாசிகளாய் திருமண பந்தத்திலே இணைக்கவிருக்கிற 2 குடும்பங்களும் இங்கே கூடி வந்து உம்முடைய சமூகத்திலே இந்த திருமண நிகழ்ச்சியை நடத்தும்படியாக நீர் கிருபை பாராட்டின தயவிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய மாபெரும் இரக்கம், தயவு, அனுக்கிரகம் யாவற்றையும் பெற்ற நாங்கள் உம்முடைய நேசகுமாரனை இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுடைய ஆத்ம ரட்சிப்பையும் இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு கிருபையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த தயவிலும் அந்த அன்பிலும் நாங்கள் உணர்வோடு உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஸ்துதிக்கவும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முற்பட்டாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும் வகையிலே அதை நாங்கள் செய்ய எங்கள் யாவருக்கும் நல்ல ஒரு ஞானத்தை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே நடைபெறப் போகிற இந்த திருமண நிகழ்ச்சியை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். பிதாவே, இது 2 மனங்கள் இணையக்கூடிய, 2 குடும்பங்கள் இணையக்கூடிய, 2 பிராந்திய சபைகள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறபடியால் உம்முடைய தயவு உம்முடைய வழிநடத்தல் எங்கள் அனைவரோடும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த திருமணத்தை காண வந்திருக்கிற அனைத்து சபை விசுவாசிகள் மற்றும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் பிதாவே நீர்தாமே இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த திருமண காரியம் சிறப்பாய் நடைபெறவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உம்முடைய நாம் மயப்படும் வகையிலே இதை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக நடத்தப் போகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் வழிநடத்தலையும் காண்பிக்கும்படியாக உம்முடைய சொல்லி ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுத்து இந்த ஜெப விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமரவும். இப்பொழுது மணமகன் ஆனந்தராஜ் அவர்கள் உள்ளே வரப்போகிறார். அங்கே அவர் நிற்கவும் உடன் ஊழிய சகோதரர் ராபின் ஜெபம் செய்து அவரை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஏதேனில் ஆதி மனம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். இந்த கனமுள்ள விவாகத்தை நடத்தும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்கிறோம் தாப்பனே. விசேஷமாக இதோ இந்த திருமணத்திலே இதோ அன்புக்குரிய மணமகன் ஆனந்தராஜ் அவர் நிமித்தமாக ஸ்தோத்திரிக்கிறோம். நடைபெற போகிற இந்த வைபோகத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தாப்பனே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். மனம் உண்டான நாளிலே இறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. சன்னமாவார் மும்முறை
கொடுத்த பிதாவே, ஏமா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலே மணமகள் ரெபேக்காள் அவர்கள் நுழைல் வாயிலில் நிற்கவும், அன்புக்குரிய ஊழியர் பாஸ்கர் அவர்கள் அருமையான மணமகள் ரெபேக்காள் நிமித்தமாக தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபித்து உள்ளே அழைத்து வரும்படி அன்புடன் கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். என்னுடைய திருவிழா சட்டத்தின்படி ஆனந்தராஜ் இவர்களை இறைக்கும்படியாக நீ தீர்மானித்து இதுவரை நடத்திட்டு வந்த சகல நன்மைக்கும் நன்றி பிதாவே. இதோ மணமகள் இந்த அழைப்பை ஆசீர்வதியும். இந்த திருமண காரியங்கள் துவக்கும் முதல் முடிவு வரும் உம்முடைய கிருபையும் தயவும் இருந்து சிறப்பாக இது நடத்தும் நாமத்துக்கு மகிமையாக இந்த காரியங்களை செய்து முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் மன்றாடி ஜெபத்தினை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக தேவன் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரில் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும்
இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். நம்முடைய மதிப்பிற்குரிய சுவிசேஷகர் விக்டர் இமானுவேல் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். ஆரோக்கியமாக இருப்பதிலும் ஆபத்திலே நாங்கள் தப்புவிக்கப்படுவதிலும் பல வகைகளில் உமது கரத்தையும் வழிநடத்தலையும் அன்பையும் காண்கிறோம், ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட அருமையான மணமக்கள் ஆகிய இவர்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இதோ தேவனே, நீர் இவர்களுக்கு இறங்கி உமது தீர்மானத்தின்படி இதை ஆசீர்வதித்தீர் என்று கண்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இவர்கள் இருவேறு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் இருவேறு திசைகளிலே வாழ்ந்து இதோ கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஒரே சரீரமான சபையில் இணைந்திருந்தபடியால் இன்று அவர்களை இங்கு சேர்த்து வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, 2 வீட்டாருக்கு கொடுத்த மகிழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 சபையாரும் ஒருவரையொருவர் நாங்கள் சந்தித்துக் கொள்ள நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மணமக்களாயிருக்கிற இவர்கள் சற்று நேரத்தில் கணவன் மனைவியாக உடன்படிக்கையில் தங்களை ஒப்புக் கொடுத்து உமக்கு பிரியமாக இந்த வாழ்வை தொடங்கி தேவ சந்ததி பெற்று ஆசீர்வதித்து சுகித்திருக்கும்படி உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சமாதானமும் இவர்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை கேட்டு பெறுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது அருமையான மணமக்கள் நிமித்தமாக தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு தேவனுடைய ஆலோசனைகள், புத்திமதிகள் நமக்கு அவசியம். ஆகவே அதை கேட்கும்படியாக இருக்கிறோம். அதை சார்ந்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 துவங்கி 12 வரை வாசிக்க கவனிப்போம். Gospel John chapter 2 1 to 12. அன்புக்குரிய சகோதரர் ஆண்ட்ரோவை என்பதாக அழைக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 to 12 வரை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களது திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்து இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறதே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் காப்பர்நமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் என்பதே. அற்புதமான வேத வசன பகுதி. ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இது மாதிரி பலவிதமான அற்புதங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை அற்புதத்தினாலே ஆச்சரியத்தினாலே நம்மை நடத்துகிறார். இந்த வேளையில் கூட தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க போகிறோம். ஏறக்குறைய 5 தலைமுறைகளை கண்ட நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா பல 1000 திருமணங்களை செய்து வைத்து ஏறக்குறைய லட்சங்களை நோக்கி ஆத்துமாக்களுடைய பயணத்தில் அனுதினமும் தொலைக்காட்சியில் 4 சேனல் வழியாகவும் 24 மணி நேரம் பார்க்கக்கூடிய சேட்டலைட் சேனல் வழியாகவும் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து கொண்டே வருகிறார். அவர் மூலமாக தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்பது என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே ஐயா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். மணமக்களோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். திருமணத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக பாம்பேயிலிருந்து இங்கே வர வேண்டுமானால் அது எவ்வளோ பெரிய பிரயாசம், அது பயணம் என்பது எனக்கு தெரியும். அதனால் பாம்பேயிலிருந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட யோவான் 2 அதிகாரம் முதல் 12 வசனம். நீண்ட காலமாக இந்த வசன பகுதியை இப்படி தான் நம்ம கவனிக்கிறோம். இயேசுவும் அவருடைய தாயாரும் அந்த கானா ஊருக்கு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக நிலவி வருவது அது சரிதான். ஆனால் அதில் ஒரு மறைந்திருக்கிற விஷயம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் அங்கே வந்திருந்தார்கள் என்ற கருத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். Jesus and his mother not only invited, also Jesus, the apostles, the disciples were invited into the marriage. அதை நம்ம கவனிக்கணும். அந்த டிசைபிள்ஸ் தான் இந்த போர்ஷனை நமக்கு எழுதியிருக்காங்க. அதில் ஜான் என்ற யோவான் என்ற அப்போஸ்தலர் இதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறார். ரெண்டாவது, இந்த பகுதியை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வரிசையே அவர் நமக்கு காண்பிக்கிறார். அதாவது வரிசைன்னு நம்ம சொல்லும்போது இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அதில் அந்த வரிசையில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் இதுதான் ஒன்று. இந்த குறிப்பை 11ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிரக்கிள். அடுத்தது, இந்த மிரக்கிளில் மரியாள் என்ன சொன்னார் என்று கவனிக்கலாம். 5ஆவது வசனத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு யார் என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தாவீதினுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் பெரியவராக இருப்பார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை மரியாளுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருக்கிறார். மரியாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். Do what he says. கத்தோலிக்கர்கள் இந்த இடத்துல அடிபட்டு போவாங்க. மரியாள் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற நிலைக்கு கத்தோலிக்கர்கள் வந்துட்டாங்க. ஆனால் மரியாள் என்ன சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். என்னன்னா, கல்யாணம் நல்லா தான் நடந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாதி பேர் திராட்சை ரசம் குடித்தாங்க, பாதி பேருக்கு இல்லை. ஒரு குறைவு அங்கே ஏற்பட்டது. குறைவில்லாத திருமணம் எதுவுமே கிடையாது. எவ்ரி மேரேஜ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஷார்ட் கம்மிங், சம் கைண்ட் ஆஃப் எம்டினஸ் கண்டிப்பாக இருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்தார் என்ற ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம். மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
அதன்படி செய்யுங்கன்னார். இயேசு என்ன சொன்னார்? 2 விஷயங்கள் சொல்லியிருக்கார். தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னார். அடுத்தது தண்ணீரை மொண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபில் த வாட்டர், நவ் டேக் த வாட்டர். பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் என்ற கருத்து எப்போதும் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. மழை ஒரு ஆசீர்வாதம், ஆறுகள் ஒரு ஆசீர்வாதம், கிணற்றின் ஊற்று நீர் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவரை கூட தண்ணீர், மழை என்ற கருத்துக்களாலே புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தண்ணீரை எடுப்பதும் தண்ணீரை கொடுப்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஒரு தேசத்தின் தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த தேசத்தில் இருக்க முடியாது. ஆடு மாடுகள்லாம் செத்து போயிடும். ஆகவே பூமியில் எல்லா ஜீவராசிகளும் உயிரோடு இருப்பதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். ஆகவே தண்ணீரை எடுங்கள், தண்ணீரை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். தண்ணீரை அவங்க ஊற்றுனாங்க, கச்சாடிகளை ஊற்றுனாங்க. இப்போ மொண்டு கொள்ளும்போது தண்ணீராக தான் இருந்தது. அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போகும்போதும் தண்ணீராக தான் இருந்தது. ஆனால் அதை எடுத்து அவர்கள் ருசி பார்த்தபோது மிக ஆச்சரியமாக அந்த ரசம் எப்படி இருந்ததுன்னா, 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். இதுதான் பேனா இருந்தால் அண்டர்லைன் பண்ணிங்க இந்த மேரேஜில். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. இது ஒரு ஒரு ஹை டிகிரி தியாலஜி இங்கே இருக்குது. அதாவது இறையியல் கொள்கை ஒன்று இருக்கிறது. யூ கெப்ட் த பெஸ்ட். நீரோ பாருங்கள், இயேசு சொல்கிறார், நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. அப்படியானால் திராட்சை ரசத்தின் ஆதாரம், அதனுடைய அடித்தளம், அதை கையில் வைத்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் திராட்சை ரசம் கொஞ்சம் கொடுக்கப்படும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள், எப்படி ருசியாக இருக்கான்னு பாருங்கள். வந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்கும். கிடைச்சதா? பாம்பேலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா? சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா? வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா? ஜஸ்ட் டேஸ்ட் த வைன். நிச்சயமாக ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம் இல்லை. ஆனால் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரேன்னு நம்ம படித்தோமே, அந்த திராட்சை ரசம் எதுவாக இருக்க முடியும்? நல்ல திராட்சை ரசம் சொல்கிறாரு. நல்ல திராட்சை ரசம் எங்கே இருக்கிறது? அது உங்கள் விசுவாசத்தின் கீழ் இருக்கிறது. You can taste the finest wine by faith. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிற மக்கள் அதை ருசிக்கிறார்கள். நல்ல ரசத்தை வைத்திருந்தீர் என்ற அந்த கருத்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விசுவாசமாக மாறியது. The best wine became the best faith in the life of the apostles. அந்த திராட்சை ரசம் நமக்கு இப்போது இருந்தால் அதை நம்ம குடித்தோம்னா அந்த திராட்சை ரசம் நமக்கு என்ன போதிக்கும் என்று பாருங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும். அதுதாங்க அந்த திராட்சை ரசம். இதுதான் அவங்க குடித்தது, இனிக்கிற திராட்சை ரசம். இன்றைக்கு நாம் குடிக்கிறது இயேசு செய்த அற்புதத்தினுடைய முதலாவது திராட்சை ரசம். நமக்கு என்ன போதிக்கிறது?
ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் இது நிமித்தம் மனுஷன் தன் தாயின் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு அது, இசைதல். இசைதல் என்பது ரெண்டு உடலை கயிறை போட்டு கட்டுவதல்ல, ரெண்டு மனங்கள் இணைக்கப்படுவது. They are cleaved to one another in their heart, in their mind. அவர்கள் மனதால் கட்டப்படுகிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் இருவரும் இரண்டு மாம்சங்களாக தனியாக இல்லாமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இதுதான் அந்த சுவையான திராட்சை ரசம். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. அந்த நல்ல திராட்சை ரசம் நமக்கு என்ன போதிக்கிறது? நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த திராட்சை ரசம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பாருங்கள். மனைவிகளே, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும்? அதனால தான் நாம் அந்நிய நுகத்தில் தலையிட முடியாது. கிறிஸ்துக்குள் இருக்கிற மக்களை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் 1969 ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற காந்தம் எனக்குள்ளே உண்டாயிற்று. ஆனால் அது அவ்வளோ லேசில் நடக்கிறதா இல்லை. அவங்களுடைய போதனைகளும் நம்முடைய போதனைகளும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. இதே போல் 1971வது வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏன்னா நான் ஒரு பைனியர் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் 1972 ஜனவரி ஜூன் 12ஆம் தேதி 6 மாதம் பொறுத்து திருமணம் நடந்தது. திருமணத்தில் அந்த இழுப்பறி ஏற்பட்டு விட்டால் அவிசுவாசிகளோடு விசுவாசிக்கு ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அந்த சிக்கலை அழுப்பதற்கு 7 வருஷம் ஆகும், 8 கூட வருஷம் ஆகும். சில பேர் அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியாது. எங்களுடைய திருச்சபையில் ஒரு சகோதரர், தெலுங்கு சகோதரர், அற்புதமான சகோதரர். அவரும் அவர் பையன் மட்டும்தான் வந்துன்னுக்குறாங்க சர்ச்சுக்கு. ஆனால் அவன் ஒய்ஃப் வர்றதே இல்லை. அந்த சிக்கலை அவங்களால அவுக்க முடியல. ஆகவே என்ன பார்க்கிறோம்? வசனம் பாருங்க. மனைவிகளே, கர்த்தர் தெரிஞ்சால் தானே அவங்க கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல நீங்கள் யார் நிமித்தம் கீழ்ப்படுகிறீங்க? என்ன அவர் விட்டு போயிடுவார், அல்லது எனக்கு சம்பளம் பணம் கொடுக்க மாட்டார், அல்லது என்ன ஏதாவது பண்ணிவிடுவார், அப்படியெல்லாம் இல்லை. obey your husband like you obey the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல நீங்கள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் அந்த திராட்சை ரசம். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:9 சில வசனம். ஸ்திரீகளும் இதிலேயே கவனமாக இருக்காதீங்கன்ற. மயிரை பின்னுகிறதுக்கு போச்சு, அது ஒரு காலம். இப்போ எல்லா பெண்களுமே மயிருக்குள்ளே மயிரை வச்சுன்னுக்கிறாங்க. அது எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த விஷயம். ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. அது பின்பக்கமாக முடி அப்படி தள்ளிட்டு இதை எடுத்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிடுறாங்களாம் எல்லாரும். சரி, உங்களுக்கு தெரியும் கிரேக்க ஸ்திரீகள் அப்படி அலங்காரம் செய்வாங்க, யூத ஸ்திரீகள் அப்படி அலங்காரம் செய்வாங்க. உலகத்திலே சிறந்த அழகான பெண்கள் யூத பெண்கள், அதுக்கப்புறம் கிரேக்க பெண்கள், அதுக்கப்புறம் எகிப்திய நாட்டு பெண்கள். எகிப்து நாட்டில் வாசனை திரவியம், கிரேக்க நாட்டில் அலங்கார பொருட்கள். யூதர்கள் மத்தியில் இதெல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு பெரிய கலாச்சாரம். அம்மாமார்களுக்கு தெரியும், நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா வீட்டை விட்டு எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? அவ்வளோ வேகமாக
நீங்கள் வெளியே ஓடி வரணும். தலை வாரதுலேயே ரொம்ப நம்ம டைம் எடுத்துக்கணும்னா கஷ்டம் வந்துடும். வாழ்க்கையில் பெண்கள் தங்களை அலங்காரப்படுத்தி கொள்வதில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதை கொஞ்சம் சுருக்கிங்க. டைம் இருந்தால் பார்த்து செய்யுங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் டைம் எல்லாம் செய்யாதீங்க. மயிரை பெணுதல். அடுத்தது இது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. பேப்பரை திறந்தா லலிதா ஜுவல்லரின்னு ஒரு மொட்டை தலைக பாம்பேல் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் விளம்பரத்தை நீங்கள் வாங்குங்க. 1%, 5% டிஸ்கவுண்ட். அது மேக்கிங் சார்ஜ் இல்லை. ஏர்போர்ட் உள்ள போனால் பெரிய பெரிய பேனரு லைட்டிங்கோடு ஓடுது. எவ்வளவு செலவு செய்யலாம்? எங்கேருந்து வருது இந்த பணம்? நீ வாங்குகிற நகையிலிருந்து தான், இல்லையா? அதனால் நம்ம எல்லாருக்கும் நகை தேவை. நகை நம்முடைய அசட். ஏழை ஜனங்களுக்கு பேங்க்கில் வைக்கிறத விட கையில் நகையாக இருந்தால், மனைவி கையில், அது அங்கேயே இருக்கும். பணமாக இருந்தால் உடனே செலவு பண்ணிவிடுவோம். அதனால் மனைவியின் இடத்துல நகையாக வாங்கி போடுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த நகையே என் வாழ்க்கை என்று நினைத்தால் அது தவறு. அதனால் உண்மையுள்ள மக்களாக தேவன் தமது ஜனங்களுக்கு பொன்னையும் வெள்ளியும் தருகிறார். ஆகாய 2:9 படிக்கிறோம், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் பொன்னை வெள்ளி தரார். என் லைஃப்பில் எனக்கு புத்தி தெரிஞ்சு, எனக்கு பாராட்டுதல் யாருக்காவது செய்யணும், பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லணும், பிறந்தநாளுக்கு ஆசீர்வாதம் சொல்லணும், கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணுன்னா ஒரு தங்க காசு தான் நான் கொடுக்குறேன். எவ்வளோ காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ காசு என்கிட்ட இருக்குது. காசே இல்லாத காலம் உண்டு. கர்த்தரை நான் அறிந்து கொண்ட பிறகு அது தானாக வளருகிறது, அது பெருகுகிறது. ஐ ஆல்வேஸ் கிவ் தம் எ பீஸ் ஆஃப் கோல்டு. அவ்வளோ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருனை ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வெறும் வார்த்தை அல்ல, அது உன்னை வாழ வைக்கும் சக்தி, அது வாழ வைக்கும் ஆற்றல், அது உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது. ஆனால் வெறும் பொண்ணு தான் வேணும், வெறும் வெள்ளி தான் வேணும், வெறும் நகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நீங்கள் நிற்கக்கூடாது. அது இல்லாமல் வாழ்க்கையில்னு சொல்லக்கூடாது. ஏன் என் மனைவி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னா, அவளுக்கு ரெட்டை உடம்பு செயின் வாங்கி தரலன்னு கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு நம்மால் சொல்கிறார். ஏன் ஓடி போய் ஏன் கோச்சிட்டு போயிட்டா மனைவின்னு கேட்டால், அவளுக்கு வளையல் வாங்கி தரலன்னு கோச்சிட்டு போயிட்டா. வாங்கி தரணும். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐ எம் a வெரி ரேடிக்கல் ப்ரீச்சர். ஐ சப்போர்ட் தி விமன் வெரி மச். நான் எப்போவுமே சர்ச்சில் சொல்கிறேன், ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்ல நல்ல புடவை நல்ல நல்ல நகையெல்லாம் போட்டுன்னு போகிறீங்க, முதல்ல சர்ச்சுக்கு போட்டுன்னு வாங்க. என்னையா சர்ச்சுக்கு வந்தால் ஒரு மாதிரி ஏழையாக தேஞ்சு போன புடவை, தேஞ்சு போன உடை, நசுங்கி போன ஆபரணங்கள் இதை போட்டு தானே வர சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதோடு வாங்க, நல்லா இருங்க. தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள பார்க்கட்டும். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மீன் ஊற்றுட்டு இருந்தாங்க, அவங்க தெருவில் இருந்தாங்க. கர்த்தர் எப்படி வச்சுருக்காரு பார்த்தியா, அவங்கள எப்படி ஆசீர்வதிச்சாரை பார்த்து, அது மூலமாக அவன் மனம் திரும்புவான். அதனால் ஆனால் ஒன்று கவனிச்சுக்கணும், gold and silver are not the ultimate. The faith is the ultimate. Whatever Christ says, that is the ultimate. When you obey, and you can have a greatest wine in your life. என்ன சொல்கிறாரு? நீங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரியாமல், அப்புறம் தகுதியான வஸ்திரம். யாருக்காவது யங் கேர்ள்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியும். தகுதியான வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? 5000 ரூபாய் சுடிதார் போடக்கூடாது, 5000 ரூபாய் பட்டு புடவை கட்டக்கூடாது, லேட்டஸ்ட்டாக ஜாக்கெட் தச்சு அப்படியெல்லாம் இல்லை அர்த்தம். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பெண்களாக இருக்கிறதை அதுக்கு தாண்டி போகாமல், அதையே ஒரு அடையாளமாக வித்தியாசமாக நம்மை காட்டாமல். இன்றைக்கி இதுதான்
பாவத்துக்கு அடிப்படையான காரணம் கண்களின் நிச்சை. அதில் தான் துலுக்கம் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பெரிய பெட்ஷீட்டை தூக்கி அந்த போத்திடுறான். தலையிலேருந்து கால் மட்டும் என்ன பண்ணுறான், ஒரு கருப்பு துணியை போத்திடுறான். இது நீ என்னமோ உடுத்திக்க உள்ள, வெளியவே தெரியக்கூடாது. கால் முட்டி வெளியே தெரிஞ்ச சவுக்கலே அடிக்கிறான் அவன். நம்ம அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. ஆகவே தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம். உங்களுக்கே தெரியும் உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு எந்த வயசில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை உங்களை எப்படி பார்க்குது. குழந்தை ஆச்சரியமாக கேட்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதனால் you have every liberty to wear the best cloth in your life, but see that how matured you are. அதுதான் அவர் சொல்கிறார். தகுதியான வஸ்திரத்தினாலும். அடுத்தது பாருங்கள், நாணம். நாணம்னா என்னது? அது நாணம்னா ஒரு பெண்மை உடையவளாக இருப்பது. A woman need to be அந்த உமன் ஜெண்டராக இருக்கணும். மேன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் முரட்டுத்தனத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. நாணம் இருக்க வேண்டும். பெண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழகில் ஒன்று நாணம். அந்த நாணமாக இருப்பதே உங்களுக்கு அழகாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, தெளிந்த புத்தி. அப்போ தான் கணவர் ஒழுங்காக இருப்பார். தெளிவில்லாத புத்தி உள்ள ஒரு பெண் இடத்துல கணவன் மோசமாக போடுவார். சாயங்காலம் லேட்டாக வருவார். வாங்குகிற சம்பளத்தை முதல் 5 நாளில் தொலைச்சிடுவார். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும். போதுங்களா? இப்போது திராட்சை ரசம் வந்திருக்குது உங்ககிட்ட, நல்ல திராட்சை ரசம். என்னென்ன வந்தது? முதலாவது அற்புதமாக வந்தது, கணவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற கருத்தோடு வந்தது. எப்படிப்பட்ட உடைகள் நகைகள் அணிகிறது என்ற ருசியோடு வந்தது. அதுக்கப்புறம் இந்த ருசி உள்ள திராட்சை ரசம் இன்னொன்று சொல்லுது. எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி படாததாய் இருப்பதாக. இது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. தமிழில் ரொம்ப கடினமான ஒரு டிரான்ஸ்லேஷன். மஞ்சம் என்ற வார்த்தை கட்டில் தான் சொல்கிறார். இப்போது நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு கட்டில் இருக்கும். எல்லோரும் நம்ம கட்டில் தான் படுத்துருக்கோம். ஆனால் திருமணத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கட்டிலை சுற்றி மாலைகளும் போட்டு, வாசனைகளை போட்டு, மெத்தைகளை போட்டு சிறப்பாக அந்த முதல் இரவுக்கு ஆயத்தம் பண்ணுறாங்க. அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் தமிழில் இந்த ஆள் என்ன பண்ணால் மொழிபெயர்த்த ஆள் உங்கள் விவாக கட்டில் அப்படின்னு சொல்கிறத விட்டு மஞ்சம், எல்லா மகிமை நிறைந்த மஞ்சம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கல்யாணம் அன்னைக்கு ஒரு கட்டில், அடுத்த நாள் ஒரு கட்டில். உங்கள் வாழ்க்கை முழுதும் ஒரு 10 கட்டில் மாறலாம், இல்லை 5 எவ்வளோ கூட மாறலாம். இந்த இடத்துல கட்டில் இம்பார்ட்டன்ட் இல்லை, லைஃபே உங்களுக்கு ஒரு கட்டிலாக இருக்குன்றார். யுவர் லிவிங் டுகெதர் இட் செல்ஃப் ஏ காட். உங்கள் விவாக மஞ்சம் என்ன செய்யப்படக்கூடாதான்? அசூசிப்படக்கூடாது. இந்த இடத்துல அழுக்காகக்கூடாது. அது மேலே ஏதோ தவறான ஏதோ ஒரு பொருள் வந்துடக்கூடாது. அது இல்லை அர்த்தம். உங்கள் மனதில் உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை நெறிமுறையில் தவறான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட அசுத்தங்கள் அங்கு வந்து விடாதபடிக்கு உங்கள் விவாக மஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நண்பர்களே, இந்த மாலையில் நாம் சுருக்கமாக கேட்டோம். திருமணம் ஆனவங்களும் இங்கே இருக்கீங்க, திருமணம் ஆக வேண்டியவங்க இருக்கிறீங்க, திருமணம் ஆகி கொண்டு இருக்கிறவங்க உட்காந்துருக்கோம். இயேசு தண்ணீரை மொள்ள சொன்னார், தண்ணீரை கொண்டு போக சொன்னார். அதை வாங்கினவர்கள் என்ன சொன்னாங்க? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர். நல்ல ரசம் அப்படின்னு நீங்கள் சொல்லப்பட்டது இந்த உபதேசம்தான். அவர்களுக்கு உண்மையான திராட்சை ரசம் கிடைச்சது. பட் த ட்ரூ வைன் வாட் வி ஹவ் ரெட் டுடே
இதுதான் அந்த ரசத்தினுடைய போதனை. அந்த போதனையின்படி நீங்கள் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று தலைமுறைகளை காணவும். நீதிமொழிகள் 19:14 படிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை ஒருவன் கட்டுவதாயிருந்தால் அது மனைவியால் மட்டும்தான் முடியும். அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்பதை கட்டுகிறவள் மனைவியாக இருக்கிறாள். கட்டுவதற்கான எல்லா பொருளையும் சேகரித்து தருகிறவர் கணவராக இருக்கிறார். அந்த மனைவி சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஆகவே இந்த அளவில் உங்களை நான் வாழ்த்தி, உங்கள் ஆத்துமாவை சீர்படுத்தி, திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களே, நீங்கள் புதிய திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளவும், திருமணம் ஆகி வந்திருக்கிறவர்களே, நீங்கள் அந்த மெய்யான திராட்சை ரசத்தின் உபதேசத்தினுடைய வாழவும் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை உண்டாயிருப்பதாக. மணமக்கள் ஆனந்தராஜ், ரெபேக்கா இருவருக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நல்ல ரசமாகிய தேவனுடைய வார்த்தைகளை மணமக்கள் கேட்டார்கள். அவர்களுடைய சார்பிலே நாமும் கேட்டோம். தேவ செய்தி அளித்த தேவ மனிதருக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே ஆனந்தராஜ், ரெபேக்கா இருவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய உறவினர்கள் அவர்கள் பக்கத்தில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெபேக்கால், நீங்கள் ஆனந்தராஜை உங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பீரா? பற்றி கொண்டிருப்பேன். இந்த வேளையிலே இந்த அழகிய விசுவாசமுள்ள மணமகள் ரெபேக்காலை கம்பீரமான விசுவாசமுள்ள மணமகன் ஆனந்தராஜுக்கு வலது கரத்தை பிடித்து மணமகளுடைய முதல் உறவினர், தாய் மாமன் அல்லது பெரியப்பா, சித்தப்பா கைப்பிடித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வலது கரத்தை பிடித்து கொடுங்க. ஆமாம், இனிமேல் விடக்கூடாது, சரியா? இன்றைக்கி பிடிச்சி கொடுத்ததை வாழ்நாள் முழுவதும் பற்றி கொண்டு சொல்லுங்கள். ஆனந்தராஜாகிய நான், ரெபேக்காலாகிய உம்மை, என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் அன்புடன் வாக்கு கொடுக்கிறேன். நன்றி. ரெபேக்காலாகிய நான், ஆனந்தராஜாகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் அன்புடன் வாக்கு கொடுக்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, இவருடைய வாக்குறுதியை அருகிலிருந்து நான் கேட்டேன், அரங்கத்திலிருந்து நீங்கள் கேட்டீர்கள், பரலோகத்திலிருந்து நம்முடைய தேவன் கேட்டிருக்கிறார். இந்த வேளையிலே திருமண ஒப்பந்தத்தின் அடையாளமான மங்கள நாணை நமக்காக தேவனிடத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பிலே நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். பரலோகத்திலுள்ள தகப்பனே, இந்த மாலையிலே நீர் இறங்கி வந்து உமது ஜனத்தை ஆசீர்வதியும், சுகமாக்கி அருளும். கடந்த காலத்திலே எங்கள் வாயின் தாறுமாறான வார்த்தைகளை எங்களை விட்டு நீக்கி இயேசு கிறிஸ்துவின் விசுவாச வார்த்தைகளை பேசும்படி எங்களை ஆசீர்வதியும்.
மணமகனையும் மணமகளையும் ஆசிர்வதியும். அதன் வெளிரங்கமான அடையாளமாகிய இந்த மங்கள நாளை ஆசிர்வதியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அவருடைய குடும்பத்தில் இருந்தது போல உமது ஜனத்தோடு இருந்தருளும். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென். இப்பொழுது மணமகளுக்கு மங்கள நாளை கூட்டுவார். மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் கானா வரைக்கும் தொடர்கிறதே. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே, தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்துக்கு பிற்பாடு அருமையான புது தம்பதியர் போதகர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு பிறகு அப்படியே இங்கிருந்து கடந்து ஈக்காடு தங்கள் பகுதி செல்லலாம். நாம் யாரும் எழுந்திருப்போம். அற்புதமான நிகழ்வை தேவன் நமக்கு நடத்தி கொடுத்த அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வேளையில் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி அன்புக்குரிய ஊழியர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். நாமத்திலே உமக்கு துதி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்போது கூட உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதையும், உம்முடைய பசுத்த தேவதாசர்கள் முன்னிலையிலே இதோ எங்கள் மத்தியிலே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்போதும் இந்த திருமணத்திலே கானாவூரிலே நடந்த திருமணத்துக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டவராய் அங்கே சென்று அற்புதத்தை செய்தாரோ அதை போல இந்த நாளிலே மணமகனாயிருக்கூடிய ஆனந்தராஜ் அவர்களையும் மணமகளாயிருக்கூடிய ரெபேக்காள்
இவர்களை இந்த நாளிலே எங்கள் தேவனில் இணைத்திருக்கிறீர். இந்த இணைப்பு எப்போதும் நிலைத்திருக்கும்படியாக பரமபிதாவை இவருடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை செய்யும்படியாக இவர்கள் பக்தியுள்ள சந்ததி பெறும்படியாக பரமபிதா இவர்களை ஆசீர்வதிக்கும்படியான கிருபை நீர் அளித்தமைக்காக ஸ்தோத்திக்கிறோம். நல்ல பிதாவே, மெய்யாகவே எங்கள் தேவனுடைய வசனம் இதனாலே இந்த தம்பதிகளுக்காக மாத்திரமல்ல, இதனாலே கூடி வந்த அனைவருக்கும் அது விசுவாசனாலே உண்டான ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட வசனத்துக்குள் வாழும்படியாக அந்த வசனத்தினாலே எங்கள் பரமபிதாவுக்கு மகிமையான வாழ்க்கை செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக இந்த குடும்பமானது செழித்திருக்கும்படியாக இப்போது பரிசுத்தவான்கள் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். பரமபிதாவோட அருளும் பரமபிதாவோட இரக்கமும் கிருபையும் தயவுனாலே விசேஷமாக இருக்கக்கூடிய மணமகனையும் மணமகளையும் நீர் பரத்திலிருந்து உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினீர் என்ற சந்தோஷத்தோடு இந்த திருமண நிகழ்ச்சி தேவன் மகிமை உண்டாகும்படியாக இதோ பரிசுத்த தாசர்கள் உம்முடைய பரிசுத்தவான்கள் இப்படியாக தேவன் கொடுத்த ஞானத்தின்படி தேவன் அளித்த கிருபையின்படி சிறப்பாக செம்மையாக இந்த திருமண காரியங்கள் நிறைவேறும்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பாப்பா, தொடர்ந்து வரக்கூடிய காலங்களே தேவன் இவர்களை இணைத்திருக்கிறீர். தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய தீர்மானத்துக்குள்ளாக, தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக இவருடைய வாழ்வின் காலம் முழுதும் வாழ்வாங்கு வாழ்வு, எப்போதும் செழித்திருக்கூடிய வாழ்வு, கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை செய்யும்படியாக கிருபை அளித்திரு நம்பிக்கையோடு துதியும் ஸ்தோத்திரம் கானமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.